இப்போ என் பேங்க்ல 2 கோடி ரூபா காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உண்மையாலாம் கிடையாது, இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட என்ன சொல்றான், டேய் நீ எல்லாம் ஒரு பிச்சைக்காரன்டா, நீ ஒரு பரதேசிடா, உங்க கையில காசு இல்லடா, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எப்படி இருக்கும்? சிரிப்பா வரும். நான் தான் காசு வச்சிருக்கேனே, 2 கோடி ரூபா வச்சிருக்கேன். நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லலை, அது வேற விஷயம். ஆனா எனக்கு சிரிப்பு தான் வரும். அதே மாதிரி நான் ரொம்ப ஃபிட்டா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஃபிட்லாம் கிடையாது, இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இன்னொருத்தவங்க, நீ உருளைக்கிழங்கு மாதிரி உருண்டையா இருக்க, இல்ல உன் தலையில முடியே இல்லை, இல்ல அந்த மாதிரிலாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன நினைப்பேன், நீ சொல்லுடா, நீ சொல்லிட்டு போ, உன் வாய் நீ உருட்டு, நீ என்ன வேணா உருட்டுன்னு சொல்லிட்டு போ அப்படின்னுவேன். அதே தான் உண்மையா இருக்கிற விஷயத்த அவன் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு படிக்கவே வராதா, உன் மண்டையில என்ன சொன்னாலும் உன் மண்டையில ஏறாதா அப்படி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் நம்பிடுவேன். ஏன்னா எனக்கு உண்மையிலே படிக்க வராது, அவ்வளவா படிக்க வராது, மறந்துடுவேன் உடனே. அப்போ எனக்கு உண்மைன்னு நினைக்கிறத தான் சொன்னா எனக்கு பயம் வரும், கோபம் வரும், ஒரு சில நடுக்கம் வரும். உண்மையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீ சொல்ற, நீ சொல்லிட்டு போ, என்ன வேணா சொல்லிட்டு போ, உன் வாய் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்கணும்.